வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் ஹெச்ஐடி யூனிவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெச்ஐடின்னு என்னென்னு பார்க்கலாம். ஹெச்ஐடி ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம்னு சொல்லுவாங்க. இது ஒரு க்ரைம் பிரான்ச். இவங்கெல்லாம் மர்டர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. 2020 ஹெச்ஐடி ஃபஸ்ட் கேஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஆவரேஜ் மர்டர் மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 ஹெச்ஐடி செகண்ட் கேஸ் வந்துச்சு. ஹெச்ஐடி செகண்ட் கேஸில் ஃபஸ்ட்டு கேஸோட மர்டர் இன்வெஸ்டிகேஷனை சூப்பராகவே லிங்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹெச்ஐடி செகண்ட் கேஸ் ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஹிட்டோட எண்டிங் பார்த்தோன்னா அதில் நானியோட கேமியோ இருக்கும். அது தேர்ட் பார்ட்டுக்கு செட்டப்னு சொல்லலாம். இப்போ ஹிட் 3 வந்திருக்கு. ஹிட் 3 ஹிட் 1 ஹிட் 2 மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான மர்டர் மிஸ்ட்ரி கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மர்டர் மிஸ்ட்ரியாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் பயங்கரமான கோரியான ப்ரூட்டலான ஆக்ஷன் காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பெரியான டார்க் வெப் கம்யூனிட்டி மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹிட் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹிட் 1 அப்புறம் ஹிட் 2 பார்த்துருங்க. ஏன்னா ஹிட் 1 கொஞ்சம் கேரக்டர்ஸும் ஹிட் 2 நம்ம மெயின் கேரக்டரான கேடியோட கேமியோஸில் அந்த படத்தில் இருக்குது. அது உங்களுக்கு எண்டிங் பார்க்கும்போது புரியும். ஏன்னா நீங்கள் ஹிட் 3 ஸ்டாண்ட் அலோனாக பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் ஏன் வராங்க என்ன புரியாது. அதனால ஹிட் 3 பார்க்கும்போது ஹிட் 1 அப்புறம் ஹிட் 2 கண்டிப்பாக பார்த்துருங்க. ஹிட் 3யோட எண்டிங்கில் பார்த்தோன்னா நம்ம ஹிட் 4க்கான லீடை கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கார்த்தியோட கேமியோ இருக்குது. அப்போ ஹிட் 4 லீடு நம்ம கார்த்தி தான். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிட் 4th கேஸ் நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம கார்த்தி போலீஸ் கேரக்டர்ஸும் சூப்பராக நடிப்பாப்பில். அதனால் எந்த கேரக்டர் கார்த்தி எப்படி நடிக்கிறேன்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட் இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய தியரி பார்க்கும்போது ஹிட் 4th கேஸில் எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஃபஸ்ட் கேஸோட ஹீரோ கேமியோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த யூனிவர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹிட் 1 ஹிட் 2 அப்புறம் ஹிட் 3 எடுத்தது ஒரே டேரக்டர் தான், சைலேஷ் கொலானோ. அதுக்கப்புறம் அந்த ஹிட் ஃப்ரான்ச்சைஸோட ப்ரொடியூசரும் பார்த்தா நானி தான். அதுவும் இல்லாமல் நானி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாப்புல ஹிட்டோட 6th பார்ட்டுக்கு அப்புறம் ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி படம் எடுக்க போகிறாராமா. அந்த படத்தில் ஹிட்டு ஃபஸ்ட் கேஸ்லேருந்து 6th கேஸில் இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸோட கேமியோ இருக்குமாமா. அது ஒரு டீம் அப் மூவியாக இருக்குமாமா. அது கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஹிட் யூனிவர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூப்பர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.